இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வடை. அது கொஞ்சம் சத்தானதாக ரொம்ப டேஸ்டியான பாலக்கீரை வடை. எண்ணெயில் எதுவும் பொரிக்காமல் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பாலக்கீரை வடை தான். இதில் நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் இருக்கோம். ஸோ அதனால் டயட்டில் இருக்கவங்க கூட இது தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாலக்கீரை வடையை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கட் அளவு பாலக்கீரையை நல்லாவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணீங்களோ அந்த அளவு வடை வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நான் அன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட இன்னும் நல்லாவே நம்ம உதுத்தி விட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்லைஸாக மாறிடும். கீரை கொடும் போது மிக்ஸ் பண்ணப்போ நம்மளுக்கு வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம கீரை கூட இது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வடை வந்து நல்லாவே வாசனையாக கிடைக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். காரம் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா பச்சை மிளகாய் வந்து சேர்க்காதீங்க. இந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க காரம் ஏற்ற மாதிரி. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோன்னா அந்த கீரையில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துடும். தண்ணியே தேவைப்படாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அமுத்தி பிசைறீங்களோ அந்த அளவு தண்ணி எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்றைக்கி 1/2 கப் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே மொறுமொறுப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவும் இந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கீரை கூட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு சேர்க்கறனால கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு வந்து வடை பிடிக்க வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் தேவைப்பட்டால். இந்த வடையை நீங்கள் வந்து உடனே செஞ்சாலும் சரி, ஏன்னா வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக பண்ண போகிறீங்கன்னா மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போல் நீங்கள் நல்லாவே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தாலும் சரி, நீங்கள் உடனே செஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது. நான் அன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா மூடி வச்சு ஊற போட்டு வச்சுக்கிட்டேன். பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 10 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு நல்லாவே கட்டியாகும், கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் வெளில வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மாதிரி அந்த கலவையை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வடையை வந்து தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கழித்து லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு வடையும் 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிடலாம். நீங்கள் இதை வந்து எண்ணெயை காய வச்சு பக்கோடா மாதிரி கூட இல்லைன்னா வடை மாதிரி கூட செய்யலாம். பட் இந்த மாதிரி நம்ம செய்கிறனால நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாக வந்து தேவைப்படாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடு நல்லா பரட்டி வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாமே வடை பண்ணி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக்கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சர்வ் பண்ண நீங்கள் டொமேட்டோ கெச்சப் அல்லது மயோனேஸ் இல்லை புதினா சட்னி எதுனாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாலக்கீரை வடை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாலக்கீரை வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.